அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக என்று மரணிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தை நாம கேள்விப்படும் பொழுது இதுல உள்ள பொருள் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் என்ன? இதுல இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். என்ன விஷயம்? அல்லாஹ்வின் மீது நாம் அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்ச வேண்டும். இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். ஒரு முஃமின் என்றால் இறையச்சவாதியாக இருக்கிறார். அடுத்து என்ன அல்லாஹ் சொல்றான்? வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணிக்கிறார்கள், மௌத்தா போயிடாதீங்க. என்ன பார்க்கணும்? ரெண்டு செய்தி நம்ம வழங்கிட்டோம்ல. இது யாருக்கெல்லாம் யாரை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான்? ஒட்டுமொத்த மனிதர்களை யா அய்யுஹன் நாஸ் என்று அழைத்து அல்லாஹ் சொல்றானா? யாருக்கு சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்துதான் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். என்ன கவனிக்கணும்னா, ஏற்கனவே அல்லாஹ்வை ஈமான் கொண்டுதான் இருக்கிறோம், ஏற்கனவே முஸ்லிமா தானே இருக்கணும். நம்மை பார்த்து அல்லாஹ் ஏன் வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் சொல்லணும்? நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று மரணிக்கின்றார்கள் ஏன் சொல்லணும்? இந்த விவரம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், அல்லாஹ்வின் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த நேர்வழியை காட்டியிருக்கிறான், இதன் மூலமாக பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்றால் முக்கியமாக எது இருக்கணும்? நாம் மரணிக்கிற நேரத்துல இதே நிலையில் இருக்கணும். முஸ்லிமாக நாம் மரணிக்கணும். ஒருவனுடைய மரணம் எந்த நிலையில் அவன் மரணிக்கிறானோ அதே நிலையில் தான் அவன் மறுமையில எழுப்பப்படுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இன்னைக்கு 25 வயசுல ஒரு ஏகத்துவவாதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் அடுத்த ஒரு 5 வருஷத்துல இதே கொள்கை இருப்பேன் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இதே நிலையில நான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை உதாரணங்களை அல்லாஹ் நம் கண்ணு முன்னாடி காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்புறம் என்ன பார்க்கணும் என்றால், இன்றைக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஏகத்துவம் என்பது மிகப்பெரிய அருட்கொடை. எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் இது. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்றால், இந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியம் என்னுடைய இறுதி மூச்சு வரையிலும், நான் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி தருவாய் வரையிலும் நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அடிப்படையாக இந்த கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டது இறைவன் ஒருவனுக்காகவே தவிர எதற்காகவும் இல்லை என்ற அந்த இஸ்லாம் இருக்க வேண்டும். இந்த பணத்துக்காகவோ, எந்த புகழுக்காகவோ, எந்த பதவிக்காகவோ, எந்த மனுஷனுக்காகவோ இந்த கொள்கைக்கு நான் வரவில்லை. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, என்னுடைய வாழ்க்கை வழிமுறை, எனது வணக்கம், இவை அனைத்தும், எனது மரணம் உட்பட இவை அனைத்தும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இதற்கு நமக்கு முன்மாதிரிதான். ஒரு மூமின் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? இந்த மாதிரி நாம அந்த கொள்கை அடிப்படையில் இருந்தால்தான் இறுதி மூச்சு வரையிலும் நிலைத்திருக்கிறது. அடுத்து அல்லாஹ் பிரார்த்தனைகளை, அந்த துஆக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. அந்த துஆக்களை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கிறோம். அதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கிறோம். அந்த துஆக்களை மனதிலே நல்ல பதிய வைத்து நம்ம ஒவ்வொரு தொழுகையும் அல்லது நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை என்ன துஆ? ரப்பனா லா துஸிக் குலூபனா வஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இறைவா, எங்களுக்கு நேரான வழியை காட்டிய பிறகு எங்கள் உள்ளங்களை தடம்புரள செய்கிறார்கள். துஆவுடைய பொருளே நமக்கு என்ன விளங்குதுன்னா, நேர்வழி கிடைத்திருப்பது மட்டுமல்ல, நேர்வழி கிடைத்தாலும் சில நேரங்களிலே தடம்புரண்டு போய்விடுவார்கள். நேர்வழி கிடைச்சிருச்சு நமக்கு சொர்க்கம் கற்பம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நேர்வழி கிடைத்தது மட்டும் முக்கியமல்ல, இது இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்கணும் அப்படிங்கிற பொருள்கள் இருக்குதா இல்லையா? அததான் அல்லாஹ் நமக்கு இந்த துஆ கற்றுத் தருகிறான். இறைவா, எனக்கு நேர்வழியை காட்டிய பிறகு என் உள்ளத்தை கடம்புரள செய்து விடாதே. உனது ரஹ்மத்தை, உனது அருளை எங்கள் மீது பொழிவாயாக. இந்த துஆவை அதிகமாக நாம் கேட்க வேண்டும். இதே கருத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்கிறாங்க. அது என்ன துஆ? அல்லாஹும் யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய எனது இறைவா, தப்பித் கல்வி அலா
இந்த மார்க்கத்தின் பக்கமே நிலைத்திருக்க செய்வாயா. அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் தடம்புறலுமா இந்த மார்க்கத்தை விட்டு? இந்த ஏகத்துவத்தை போதிப்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் அனுப்பப்படுறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதரே இந்த துஆவை அதிகமா கேட்கிறாங்கன்னா எதுக்கு? நமக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி இருக்கா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உள்ளங்களை புரட்டக்கூடிய எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக என்று கேட்டாங்களே. அப்படிப்பட்ட பிரார்த்தனையும் இந்த கோரிக்கையும் அதிகமாக அல்லாஹ் அவர்கள் முன்வைக்க வேண்டும். இறுதி மூச்சு வரவில் ஏகத்துவ கொள்கையிலே இருந்து பயணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல அம்மான அனுமதி மாற்றம் என்று விரிவான பிரார்த்தனை.